என்னம்மா துர்கா எல்லாம் முடிஞ்சிருச்சா? மதுமா எங்கம்மா? இது வந்துருவாங்க ஐயா. ஓ, என்ன மதுமா எல்லாம் ரெடி தானே? ஆரம்பிச்சிடலாம்ல? ஆரம்பிச்சிட வேண்டியது. இங்க இருக்கிற 21 திரியையும் துர்கா பக்காவா திரிச்சு கரெக்டா ரெடி பண்ணி வச்சுட்டான். ஆமாண்டி, பக்காவா தண்ணி ஊத்திருக்க. நீ திரிய எடு, அப்புறம் தெரியும். என்ன துர்கா, ஏன் ஒரு மாதிரி முழிக்கிற? இல்ல, ஒரு தப்பு நடந்து போச்சு. திரி பூரா தண்ணியா கிடக்கு. அது எப்படி வந்துச்சு? உனக்கு அறிவே இல்லையா? உருப்படியா ஒரு வேலை செய்ய மாட்டியா? இந்த திரிய என்னையும் மறுபடியும் பூஜை பண்ணி கொண்டு வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். உன்னோட தலைவலியா போச்சு. அம்மா, எனக்கு இது நம்ம சரியா பண்ணலமா. ஆரம்பமே தடங்களா இருக்கு. நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க வீட்ல? அவங்களை எல்லாம் திட்டி எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. என்ன மது, அவ்வளவு தூரம் சொல்லியும் இப்படி பண்ணி வச்சிருக்கே. மதுவின் பரிகார பூஜை பாதியில் நின்றது. இதுதான் இன்னைக்கு ஹாட் நியூஸ். லண்டன்காரி எப்படி திணறா பாரு. ஆண்டி, அது வந்து அன்னி கலக்கிட்டீங்க. இவளுங்க செத்தாளுங்க. இப்போ அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கிறாளுங்க பாருங்க. பாக்குறதுக்கே ஆனந்தமா இருக்கு அண்ணி. இருங்கம்மா, ஒரு 10 நிமிஷத்துல நான் ரெடி பண்ணிடுறேன். ஏய், ஓகே. அறிவு இருக்கா உனக்கு? நல்லா கேளுங்கம்மா. தண்ணில விழுந்ததை எப்படி ரெடி பண்ணுவ? இன்னும் 1/2 மணி நேரத்துல நல்ல நேரமே முடிஞ்சு போயிடும். எப்படி அதுக்குள்ள ரெடி பண்ணுவ? இல்ல, எப்படி துர்கா ரெடி பண்ணுவ? ரொம்ப ஈஸி மது, நான் ரெடி பண்ணிடுவேன். ஓகே. கொடுங்க. அயன் பாக்ஸ பிளக்ல போடுங்க. என்ன பிளான் பண்ணாலும் உடைச்சிடுறாளே. என்னங்கடா, இவ்ளோ நெகட்டிவான விஷயத்தையும் எப்படியும் பாசிட்டிவா மாத்திருவ. அதான் என் துர்கா. ஆண்டி, இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்ல. மதுமா, அம்மா பாத்து. கையே மது, விளக்கேத்தும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.
சரி, இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. பூஜையை கண்டினியூ பண்ண. பரிகாரத்தை செஞ்சு முடிச்சாலும் புடவையில ஏற்பட்ட தீ கெட்ட சகுனம் காவேரி. இது போதும், நிச்சயதார்த்தம் நடக்காது. மது புடவையில பிடிச்ச தீ அபசகுனம்னு சொல்லி நிச்சயதார்த்தத்தை ஈஸியா தள்ளி போட்டுடலாம். இங்க பாரு மது, நீ நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் இல்ல. ஏதோ எதேச்சா நடக்கிறதா. இல்ல ரிஷி, ஏதோ ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல. நம்ம கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாலே ஏதாவது ஒரு தடங்கள் வருது. இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். நாளைக்கு ஒரு பெரிய ஜோசியரா பார்த்து இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். புடவை எரிஞ்சதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. துர்கா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா வர? நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்றியா? எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஆமா, தீ பிடிச்சதும் முதல்ல நீதானே புடவைய கையில பிடிச்ச அணைச்ச. எங்க கைய காட்டு, காயப்படல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மது, நீங்க ஜூஸ் குடிங்க. அது குடு. ரிஷி, அந்த தீக்காயம் செப்டிக் ஆயிடும். நீ முதல்ல கைய காட்டு துர்கா. ஏய் துர்கா, அப்படியே விட்டா செப்டிக் ஆயிடும். சொல்றது கேளு, மருந்து போடு. காட்டு. துர்கா, கையை காட்டு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மது, சின்ன காயம்தான். ரிஷி, இவ சொன்னா கேட்க மாட்டான். நீ வந்து இவ கைய புடி. சொல்றது கேளு துர்கா, அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். மது, நானே எப்படி காயம் போட்டுருக்க பாரு. துர்கா, நீ ஏன் கண் கலங்குற? இது ஏதோ தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட். இல்ல மது, அது ஆக்சிடென்ட் இல்ல. நீ என்ன துர்கா சொல்ற? ஆக்சிடென்ட் இல்லையா? யார் காரணம்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இந்த தாலியை உனக்கு நீயே கட்டிக்க. இன்னும் 48 நாள்ல நீ பேர் சொன்னவரு உனக்கு ஊரறிய தாலி கட்டுவார். இங்க நடந்ததை பத்தி வெளியில சொன்ன கொன்னுடுவேன். ஒன்ன இல்ல, மதுவ. எத்தனை தடவை சொன்னாலும் அவளுக்கு புரியாதுல. அவளை இருவர. இந்த தாலிய இப்ப நானே என் கழுத்துல கட்டிக்க போறேன். கூடிய சீக்கிரம் ரிஷி மாமா இத ஊரறிய என் கழுத்துல கட்டுவாரு. இதை யாராலையும் தடுக்க முடியாது. தங்கச்சி அடிக்கிறேன்.
நீ யாரடி அவளை அடிக்கிறதுக்கு? ரிஷியோட பொண்டாட்டி செய்வனையா செய்யற வாடி. மது என்ன பண்ற நீ? வா. ஏய் மது சொல்றல. நில்லு. சொல்றதை கேளு. அடிக்கிற வேலை வேணாம். மது. என்ன அடிச்சிட்டே இருக்க மது? நில்லு மது. சொல்றல. கொஞ்சம் காவிரி இந்த பக்கம். நீ இப்படி வா இப்படி. என்னாச்சு மது? இடியட். கொஞ்சம் பொறுமையா இரு. வாடி. ஆண்டி ஏய் மது. அவ்வளவு மரியாதை. என்ன? என்னாச்சு அப்புறம்னா? உங்க ரவுடி மருமக கிட்ட கேளுங்க. ஆமா, நான் ரவுடி தான். நீயும் இவளும் துரோகிங்க. மது, இது வீடா சந்தை கடையா? யாருக்குமே பொறுப்பு இல்ல. எதுக்கு காவேரி அடிக்கிற? அப்படி என்ன தப்பு பண்ணா? அவகிட்டே கேளுங்க ஆண்டி. ஏய் காவேரி, என்ன செஞ்சேன்னு சொல்லு. அவ எப்படி ஆண்டி சொல்லுவா? அவ செஞ்சது செய்வனையாச்சு. செய்வினையா? அதுவும் கேரளாவில இருந்து மாந்திரிகவாதிய கூட்டிட்டு வந்து செய்வனை செஞ்சிருக்கா. எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு. என்ன சொல்ற மது? ரிஷிக்கும் எனக்கும் கல்யாண தடங்களுக்கு காரணம் தெரியாம திண்டாடிட்டு இருந்தோம்ல, அதுக்கு காரணம் இந்த தாலிதான். ரிஷி தோஷம் கழிக்க வாழை மரத்துக்கு கட்டின தாலி. அதை எடுத்துட்டு வந்து இவ வீட்டுக்குள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தா. அத நான் கண்டுபிடிச்சிட்டேன். தோஷம் கழிச்ச தாலி எடுத்துட்டு வந்ததே தப்பு. அதுல செய்வினை வேற செய்வியா? நீ ஆசைப்படுறதை விட நான் ஆசைப்படுறதுதான் இங்க நடக்கணும். அதையும் மீறி ஏதாவது நடத்தணும்னு நினைச்ச கொன்னுடுவேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ரிஷியை மறந்துட்டு வாழ கத்துக்கோ, இல்ல என்ன செய்வன் எனக்கே தெரியாது. ரிஷிய மறந்து தங்கச்சி வாழ்றதா? அப்ப நம்ம வாழ்க்கை என்ன ஆறுது? சோத்துக்கு சிங்கிதானா? ருத்ரையா, அம்மா சொல்லுங்கம்மா. அந்த தாலியை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா, அத குடுமா. போனா போட்டும், அவளை மன்னிச்சிடும் போது. அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணா நீ அவளை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கே. இன்னொரு வாட்டி இப்படி பண்ண உயிரோட புதைச்சிருவேன். நீ வாமா. வா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த வேலைக்காரி துர்கா தான். நான் எவ்வளவு சொல்லியும் போட்டு கொடுத்துட்டல.
இனி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. முதல்ல உன்னை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த மதுவை முடிக்கிறேன். என்ன பண்ண போறாங்க? நடையா பாத்தியா? செவ்வாய் கிரகத்துக்கு சேட்டலைட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி இவ யோசிப்பா. ஆனா சோத்துல மிளகா பொடிய தூவுறது, மேட்டு கீழே கோழி குண்டை மறைச்சு வைக்கிறதுன்னு மொக்கையா பண்ணி மாட்டிப்பா. நாம அவ்வளோ சொல்லியும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம அந்த வேலைக்காரி துர்கா அப்படியே போய் எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கான். இவ ஒருத்தி தெலுங்கு பட வில்லன் மாதிரி மூச்சு விடாம பேசுவா. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. அவளுக்கு நம்ம மேல பயம் இல்லாம போச்சு. எப்ப பயம் இருந்தது? இந்த அப்பர் நான் நினைச்சது நடக்கலன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான்னு அந்த மதுவுக்கும் தெரியணும், அந்த வேலைக்காரி துர்காவுக்கும் தெரியணும். என்ன பண்ண போறா? அப்பதான் அவளுக்கு எப்பவும் நம்ம மேல பயம் இருக்கும். இப்ப இவ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா? உன்கிட்டதான் பேசிட்டு இருக்க. வெளியில கேட்டுட்டா அம்மா. ஒண்ணுத்துக்கும் ஆகாத உன்னை வச்சுக்கிட்டு கொண்டவ கிட்ட எல்லாம் அவமானப்பட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏய், நீ ஏண்டி அழுதுட்டு இருக்க? இல்ல அண்ணி, நம்போதரி பூஜை பண்ணி கொடுத்த தாலியை வச்சுதான் நானும் பூஜை பண்ணப்ப ரிஷி மாமா எனக்கு கண்டிப்பா கிடைப்பாருங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா இப்ப அந்த தாலியை பொடுங்கி அவங்க பரிகாரம் பண்ணிட்டா எல்லா பவரும் போயிடும் அண்ணி. ரிஷி மாமா எனக்கு கிடைக்க மாட்டாரு. எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இது எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்றேன். அதான பார்த்தேன். அவ்வளோ சீக்கிரம் ரிஷி அந்த மதுவை கல்யாணம் பண்ணிக்க விட்டுருவனா? அதானே அபிமா இருக்கும்போது நீயாமா கவலைப்படுற? வாய கொடுத்து புண்ணாக்கிக்கிறேனே. இங்க பாரு காவேரி, எவ எந்த பிளான் போட்டாலும் என்ன பூஜை பண்ணாலும் கடைசியா உன் கழுத்துல தான் ரிஷி தாலி கட்டுவான். அதுக்கு நான் கேரண்டி. தைரியமா இரு. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் அண்ணி நான் இருக்கேன். ரிஷி மாமா மட்டும் எனக்கு கிடைக்கல. அதான் கிடைப்பான்னு சொல்லிட்டல்ல, தைரியமா போ. ஏய், போய் காரை தொடச்சு வை. சரி, நான் வெளியில போகணும். சரி சரி. அம்மா விட்டாடா சாமி. அந்த வேலைக்காரி துர்காவையும் லண்டன்காரி மதுவையும் ஒழிச்சு கட்டணும்.